peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம பைபிள்ல பார்க்கும் பொழுது இறை அனுபவம் எவ்வளவு முக்கியமானது, இறைவனை உணர்வது எவ்வளவு முக்கியமானது. How much it is important to know, to experience the Lord, to have the experience of the Lord. What should I do? நான் என்ன பண்ண வேண்டும்? தெய்வ பிள்ளைகளே, தொடக்க நூல் 28வது அதிகாரம் 12 17 முடிய, 32வது அதிகாரம் 24 30 முடிய நாம் பார்க்கையிலே, யாக்கோபு கனவில் பரலோகத்திற்கு செல்லும் ஏணியை கண்டார். பின்னர் ஒரு மனிதருடன் தேவனின் தூதர் போராடினார். அந்த அனுபவத்திற்கு பிறகு தேவனை முகமுகமாக கண்டேன் என்று சொன்னார். யாக்கோபு கனவுல ஆண்டவரை காண்கின்றார். ஒன்று. இரண்டாவதாக, அவர் தன்னுடைய அண்ணனை பார்க்க செல்லுகையிலே, எசாவை பார்க்க செல்லுகையிலே அவர் யுத்தம் பண்ணுகிறார். தேவ தூதனோடு யுத்தம் பண்ணுகிறார். அப்ப தேவ தூதனை பிடித்து கொண்டு, நான் உன்னை விடவே மாட்டேன், நீ எனக்கு வரத்தை கொடுக்கவில்லை என்றால் நான் உன்னை விடவே மாட்டேன் என்று யாக்கோபு என்று அழைத்த மகன் இஸ்ராயேல் என்று அழைக்கப்பட்டான். அது தேவனுடைய மகிமையான ஒரு ஆசீர்வாதமாக இன்றும் மிஞ்சி போச்சு. We see Jacob experiencing the Lord in dreams, and he also experienced the Lord by fighting with the angel of the Lord. And the Lord grants him, and the Lord blesses him. And Jacob tells, until and unless you bless me, I will not leave you. And he caught hold of the angel. And the Lord blesses him and names him. Hereafter you will not be called Jacob, you will be called Israel. Until to this day, he is blessed as Israel. His generations are blessed as Israel. Such a mighty blessings. ஒரு மிகுந்த பயங்கரமான ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றெடுத்தான். தெய்வ பிள்ளைகளே, he kept on fighting with the Lord. அவர் கடவுளோடு சண்டை போட்டுக் கொண்டே இருந்தார். அவர் பலகீனமானவர், is a weak person. அவர் சுட்டியானவர், பல பாவங்களை செய்தவர், 2 மனைவி 4 மனைவியை உடையவர். அவர் ஒரு அப்ராணி. அவர் எதிர்பார்த்தது எல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் மட்டுமே. ஒன்று அப்பாவினுடைய ஆசீர்வாதம், இன்னொன்று கடவுளுடைய ஆசீர்வாதம். He knew that he is a pakka sinner. He had 4 wives, and throughout his life he was searching for or thirsting for the blessings. One is the blessing from the father Isaac, and the second one is the Lord's blessing. He was a weak person, my dear friends. அவர் மிகவும் பலகீனமானவராக இருந்தார். ஆனால் அந்த பலகீனமானவன், என் வாழ்க்கையில நான் ஒண்ணுமே சாதிக்க மாட்டேன், நான் ஒண்ணுமே, என்கிட்ட பணம் இல்லை, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், நான் பரதேசியா இருக்கிறேன், நான் ஏழையா இருக்கிறேன், என் அண்ணன் தம்பி எல்லாம் விட்டுட்டாங்க, எனக்கு இனிமேல் வாழவே பிடிக்கல, எனக்கு வாழ தெரியல, நான் போட்டதெல்லாம் வேஸ்ட், ஏன்னா பயங்கர நஷ்டத்துல இருக்கிறேன், கஷ்டத்துல இருக்கிறேன் என்று யாக்கோபு புலம்பிக் கொண்டிருந்தவன் தான். See, he had only blessing, he had nothing. He had nothing else with him. He had only blessing with him, the blessing of the father. He did not have money, he did not have property, he was a poor man, he was thrown away, he ran away from the home, he left the house, he left the relatives, he ran to his uncle's house. There also he was just a poor man who was grazing the goat. He had nothing with him, but he had a blessing with him. இன்னைக்கு எத்தனையோ பேர் உன்ட்ட ஒண்ணுமே இல்ல, அது இல்ல, இது இல்ல, காசு இல்ல, முயற்சி எடுத்தேன், தோல்வி அடைஞ்சேன், படிப்பு இருக்கு, வேலை கிடைக்கல, வேலை இருக்கு, சம்பளம் இல்ல, ஐயோ கல்யாணம் ஆயிடுச்சு, புள்ள பிறக்கல, கல்யாணம் ஆகல, ஒருத்தையும் கிடைக்கல என்று பலவிதமான புலம்பல்களுக்குள்ளாய் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். கடவுள் அறிவார், கடவுள் அறிவார். God knows that you have nothing.
You are poor person. You failed in everything and you tried to do something. You failed. You got married but no child. You are not yet married. You are trying for a job. No job. You got a job but no very good salary. You are struggling. You throughout your life you are struggling. God knows everything. Jacob had blessings of the Lord with him. Do you have that blessing? கடவுள் ஆசீர்வாதம் உன்னில் இருக்கிறதா? நீ கடவுளை பற்றி கொண்டாயா? கடவுளோடு சண்டை போட்டு கொண்டிருக்கிறாயா? போய் கடவுள்கிட்ட நீலாம் கடவுளே கிடையாது. You are not God. You are not blessing me. நீ என்ன ஆசீர்வதிப்பதே இல்ல. உனக்கு எனக்கு சண்டை. இனிமேல் நான் கோயிலுக்கு வர மாட்டேன். மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்க மாட்டேன். பூசை அர்ப்பணிக்க மாட்டேன். Many tell like this. You are just throwing the Lord. You are just fighting with the Lord. You don't want to see him. You are not going to for mass. You are telling, I will not go for mass. I will not go for the Easter or Christmas season. You are hating the Lord. It's not fighting with the Lord. You are hating the Lord. Hating the Creator. உன்னை படைத்த தேவனை நீ வெறுக்கிறாய். தெய்வ பிள்ளைகளே, அதற்கு பதிலாக ஆண்டவரே, உலகத்திலே செல்வங்கள் எல்லாம் என்னை அண்டி வரவில்லை. Tell, nothing in this world, the possession of the world is not nearing me. It's because your presence is not in me. உம்முடைய அனுபவம் எனக்கு இல்லாததனால் தான் இவை அனைத்தும் என்னை சார்ந்து வருவதில்லை. இந்த உலகத்திலே அனைத்தையும் படைத்த தெய்வமே, பணத்தை படைத்தவரே, பொக்கிஷத்தை படைத்தவரே, தங்கத்தை படைத்தவரே, வெள்ளியை படைத்தவரே, டைமண்டை படைத்தவர் நீர் ஒருவரே. நீர் என்னில் இருந்தால் எல்லாமே என்னை நாடி வரும் ஐயா, தேடி வரும் சுவாமி. என்னை நாடி வரும், என்னை தேடி வரும். My dear child, if you have experience of the Lord, if you have God in you, the God who created all jewels, all diamond or pearls or property or possession or victory, the Lord will tell all those things to come to you, come near to you, come in you. When you have God in you, everything will be attached to you. When you don't have God in you, everything will be detached from you. புரிஞ்சுக்கங்க தெய்வ பிள்ளைகளே. அதனால கடவுளை அனுபவிப்பவர்களாக, கடவுளுடைய அனுபவங்களை உடையவர்களாக, கடவுளோடு இருப்பவர்களாக மாறணும். கடவுளோடு இருப்பவர்களாக மாறணும். You should become a person who is with God. Then you will have a victorious life. Amen. திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தன்னுடைய வல்லமையான கரத்தினால் வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுக்காக நேர்த்தி திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசில்லா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி, சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலி என்று அர்ப்பணிக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிட்டு, தெய்வ பிள்ளைகளே, அதே நம்பருக்கு ரூபாய் 100 செலுத்தினால் உங்களுடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு பரிந்து பேசி ஜெபிக்கிறார் என்றால் எவ்வளவு ஆசீர்வாதத்திற்குரியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். உடைய நீண்ட நாள் கருத்துக்கள் இருந்தால் 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 என்று நீங்கள்
நேர்த்தி திருப்பலிகளை அர்ப்பணிக்கலாம். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்துமா, மூச்சு இரைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்திற்கு இது ஒரு 10 சொட்டு எடுத்து நன்றாக உரசி தேய்ச்சால், வலியுள்ள இடத்திலோ இல்ல மூச்சு இரைப்பு உள்ள இடத்திலோ தேய்த்தால் தெய்வ பிள்ளைகளே 5 to 10 நிமிடத்திற்குள் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மெர்சி ஆயில், கருணை எண்ணெய், இது தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசை பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதத்திற்கு நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்தலாம். தெய்வ பிள்ளைகளே 10 சொட்டு நன்றாக தேய்த்தால் உடனே 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடத்திற்குள் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். இது மூலிகை எண்ணெய் தெய்வ பிள்ளைகளே. இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. இது தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். சுகம் நிச்சயம், நன்றாக வாழ்வீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமை உள்ள ஜெப புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு எழுதுவதற்கு பயன்படுத்திய ரகசிய ஜெபங்கள் உடையவை. இதை வாங்கி உங்களுடைய குடும்ப நலனுக்காக நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக நாங்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு எழுதி கொடுக்கின்றோம். அதையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் குடும்ப நலனத்திற்காகவும் நீங்கள் செவ்வாய் வெள்ளியில சாம்பிராணி போட்டு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட் என்ற இந்த சேனலை நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல பகிருங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி இந்த ஜெப வழிபாட்டில் தினமும் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுங்கள் என்பதை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களால் முடிந்தால் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களுடைய பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புத்தகங்கள் என்று நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.